மத்திய இணை அமைச்சர் ஷோபா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழகத்திலிருந்து வந்தவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக சர்ச்சையாக பேசிய விவகாரத்தில் மத்திய இணை அமைச்சர் ஷோபா மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய இணை அமைச்சர் ஷோபா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். சல்மான், இப்ப மத்திய இணையமைச்சர் ஷோபா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றின கூடுதல் தகவல்கள் என்ன? பெங்களூரு கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பெங்களூரில் நடைபெற்ற ராமேஸ்வரம் ஹோட்டல் குண்டுவெடிப்பு தொடர்பாக நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய இணையமைச்சர் சோபா கரந்தலாஜே அவர்கள் தமிழர்களுக்கு இந்த குண்டுவெடிப்பில் தொடர்பு இருப்பதாக பேசியது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் இதுக்கு மத்திய இணையமைச்சருடைய பேச்சுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் மத்திய இணையமைச்சர் சோபா மீது இரண்டு கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு மக்களிடையே பிரிவை ஏற்படுத்தும் வகையிலும் மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக கூறி மதுரையைச் சேர்ந்த நபர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் கீழ் தற்பொழுது சைபர் கிரைம் காவல்துறையினர் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மத்திய இணையமைச்சர் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டிருந்த போதிலும் கூட மதுரையைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் கீழ் தற்பொழுது மதுரை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் இதுபோன்று 4 பிரிவுகளின் கீழாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் இதுபோன்று மதம் மற்றும் சாதிய ரீதியான மோதல்களை ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்று வேட்பாளர்களும் சரி அதே போன்று அதிகாரத்தில் உள்ளவர்களும் பேசக்கூடாது என ஏற்கனவே பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கியிருந்த நிலையிலும் கூட இதுபோன்று மத்திய இணையமைச்சர் பேசிய விவகாரம் ஏற்கனவே பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது மத்திய இணையமைச்சர் மீது 4 பிரிவுகளின் கீழ் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பெங்களூர் குண்டுவெடிப்பு தொடர்பாக இதுபோன்று மத்திய இணையமைச்சர் பேசியது இரு தரப்பினரிடையே மோதலை தூண்டும் வகையில் இருப்பதாக கூறிதான் அந்த வழக்கானது தற்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 பிரிவுகளின் கீழ் மத்திய இணையமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.